திமுகவின் குடும்ப ஆட்சி மற்றும் வாரிசு அரசியலுக்கு வரும் தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வரும் சென்னை வேளச்சேரி, சைதாப்பேட்டை தொகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் மக்கள் பயத்தோடு வாழ்வதாக விமர்சித்தார். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். கொலை கொள்ளை அதிகரித்துள்ளதால் திமுக ஆட்சியில் மக்கள் பயத்துடனேயே வாழ்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். வருகின்ற தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். விலைவாசி குறைய வேண்டும். போடப்பட்ட திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அதிமுக ஆட்சியில் என்னென்ன திட்டமெல்லாம் கொண்டாந்தமோ அதெல்லாம் முடக்கி வச்சிருக்கிறாங்க. கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம், மருத்துவத்துக்கு முன்னுரிமை கொடுத்தோம், நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்தோம், தடையெல்லாம் மின்சாரம் கொடுத்தோம், விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். இப்படி அடிப்படை தேவை ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம்.